வணக்கம். நம்ம நற்றினிலை இன்னைக்கு 241வது பாடல். மதுரை பெருமருதனார் எழுதிய பாடல் பார்க்க போறோம். 241, 42, 43 மூணு பார்க்கலாம். பாலை 2 பாலை ஒரு முல்லை. ரெண்டு பாடல்கள் வந்து பொருள் வயிறு பிரியக்கூடிய தலைவனை நினைத்து தலைவி வருந்துவது. இந்த 2 பாடல். ஒரு பாடல் பொருள் வயிறு பிரிந்தவன் திரும்பி வரக்கூடிய பாடல். சோ கிட்டத்தட்ட 3 பாடலுமே ஒரே மாதிரியான பொருளுடையதாக இருக்கு. இந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கு. அதாவது இங்க வந்து மழைக்காலம் முடிஞ்சு வாடைக்காலம் வந்துருச்சு. வாடைக்காலம் வரல. இந்த வாடை காலத்துக்குரிய மாலை நேரத்து காட்சிகள், அதாவது பகல் நேரம் வரைக்கும் அவருக்கு வேலை இருக்கு. அதனால அவளுக்கு பெரிதாக அந்த துன்பம் தெரியல. சூரியன் மறைய ஆரம்பிக்கக்கூடிய அந்த இரவு நேரத்துல அவளுக்கு பிரிவு துன்பம் அதிகமாக தெரிகிறது. அப்ப அவன் என்ன நினைக்கிறதே இல்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா, நினைக்கிறது அப்படின்னா புறையேறது, தும்முறது, அந்த மாதிரியான சில அறிகுறிகள்லாம் உடம்புல வரும்போது நம்ம வந்து யாரோ நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். யாரு நினைக்கிறாங்களோ இல்லையோ அது தும்மல், இதெல்லாம் வந்து புறையேறது, இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி. அப்படிலாம் எதுவுமே அவளுக்கு நடக்கல. அதனால உள்ளார் கொள்ளோ, அவன் நினைக்கிறானா இல்லையானே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி, இந்த வாடை காலமும் வந்து விட்டது, அவன் இன்னும் வரவில்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகான ஒரு மாலை காலத்தை இந்த பாடல் காட்டுது. உள்ளார் கொல்லோ தோழி கொடும் சிறை புல் அடி பொறித்த வரியுடை தலைய நீர் அழி மருங்கின் ஈரயிர் தோன்ற வளரா வாடை உலர்பு நனி தீண்டலின் வேழ வெண்பூ விரிவன பலவுடன் வேந்து வீசு கவரியின் பூம்புதல் அணிய மழை கழி விசும்பின் மாறி ஞாயிறு விழித்து இமைப்பது போல் விளங்குபு மறைய எல்லை போகிய பொழுதின் எல் உற பனிக்கால் கொண்ட பையுள் யாமத்து பல் இதழ் உண்கண் கழுல நில்லா பொருட்பிணி பிரிந்திசி நோரே. நில்லா பொருட்பிணி, நில்லாத, கையில் நிற்பா. எப்பொழுதும் பொருள் சம்பாதித்தாலும் அது எப்பொழுதும் கையில் நிற்பதில்லை, அது உருண்டோடி விடக்கூடியது. அப்போ அழிவு படக்கூடிய அல்லது உருண்டோடி விடக்கூடிய, நில்லாமல் சென்று விடக்கூடிய பொருளாகிய பிணியை நினைத்து அவன் இவ்வளவு தூரம் என்னை விட்டு போயிருக்கிறான். திரும்ப வரேன்னு சொன்ன நாள் கடந்து போச்சு, அவன் இன்னும் வரல. அப்போ அவனை நினைத்து என்னுடைய கண்கள், மலர் போன்ற கண்கள் இரவு நேரத்தில் துயிலாமல் அழுது கொண்டே இருக்கின்றன. உள்ளார் கொண்டோ, உள்ளுதல்னா நினைத்தல். அவன் என்னை நினைக்கிறானா இல்லையானே தெரியலையே. இந்த யாமத்தில், இந்த பனி இறங்கக்கூடிய இந்த யாமத்தில் நான் மட்டும் தனியாளாக இருந்து அழுது கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உள்ளார் கொள்ளோ தோழி, என்னை அவன் நினைக்கிறானானே தெரியலையே தோழியே. கொடும் சிறை புல்லடி பொறித்த வரியுடை, அதாவது இங்க வந்து மழை பெஞ்சு அந்த நுண்மணல், அந்த மலை அடி வாரத்துல இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஆறு ஓடி நுண்மணல் அங்கங்க பதிஞ்சு போயிருக்கு. அந்த ஆறு ஓடின பிறகு மணல் குவியும் இல்லையா, அந்த இடத்துல, அந்த மாதிரி இடத்துல வந்து பறவைகளுடைய காலடிகள் தெரியக்கூடிய அந்த அரல் மணல்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில அந்த ஆற்றை ஒட்டி கரும்பு வளர்ந்திருக்கிறது. கரும்பு வந்து வேழம் அப்படின்னா இங்க வந்து பேய்கரும்பு அப்படிங்கிறாங்க. அந்த கரும்புகள் நன்றாக முற்றி அதனுடைய பூக்கள் தோகை விரித்து ஆடுவது என்பது வேந்தனுக்கு கவரி வீசுவதை போல காற்றில் அவை அசைகின்றன. அடுத்தது வானத்துல மேகங்கள் போகும்போது மேகத்தில் மறைந்து மறைந்து விழிப்பது போலவும் கண்ணை மூடிக்கொள்ளுவது போலவும் சூரியன் மறைந்து மறைந்து சென்று மேற்கு பக்கமாக மறைந்து விட இரவு பொழுது தோன்றி விடுகிறது. அப்போ பனி வந்து இறங்க ஆரம்பிக்குது. இரவு ஆகும்போது பனி அதிகமாக பெய்யும் போது இந்த பனி பெய்யக்கூடிய வாடைக்காற்று வீசக்கூடிய இந்த காலத்தில் நான் என்னுடைய பல்லிதழ் போன்ற கண்களில் இருந்து கண்ணீர் வழிய தனியாக அவனுக்காக அழுது கொண்டிருக்கிறேன். நில்லாது இருக்கக்கூடிய பொருளாகிய பிணியை நினைத்து இவ்வளவு தூரம் பிரிந்து போனவன் என்னை நினைக்கிறானா இல்லையானே தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அவ சொல்றான். அதான் இந்த பாடல். உள்ளார் கொள்ளோ தோழி கொடும் சிறை புல்லடி பொறித்த வரியுடை தலைய, வளைந்த சிறகுகளை உடைய பறவைகளுடைய காலடி தடங்கள் தெரியக்கூடிய நீர் அழிமருங்கின் ஈரயிர் தோன்ற, ஐரை மீன்கள் உலாவக்கூடிய அந்த நீர் பரப்பினுடைய அந்த மணல்ல, ஈர மணலிலே பறவைகளுடைய காலடிகள் தெரியக்கூடிய அந்த நேரத்துல வளராவாடை உலர்பு நனி தீண்டலின், அந்த வாடை காற்று வீசுவதனால பேய்கரும்பினுடைய பூக்கள் தோகைகளை போல அசைகின்றன. அவை வேந்து வீசு கவரியின் பூம்புதல் அணிய, அவை வந்து வேந்தனுக்கு கவரி வீசுவதை போல அந்த பேய்கரும்பினுடைய பூக்கள் அசைந்து கொண்டிருக்கின்றன வாடைக்காற்று. இப்போ அந்த வாடைக்காற்றில் அது அசையும் பொழுது மழை கழி விசும்பின் மாறி, மழை மேகங்கள் முடிந்து போன அந்த வானத்தில், விசும்பு வானத்துல
ஞாயிறு விழிப்பதும் இமைப்பதும் போல, கண்களை மூடிக்கொள்வதும் போல மேகங்களில் மறைந்து மறைந்து சென்று மேற்கு பக்கமாக சென்று மறைந்து விடுகிறது. விழித்து இமைப்பது போல விளங்குபு மறைய எல்லை போகிய பொழுதின் எல் உற. மாலை காலம் முடிந்து இரவு தோன்ற ஆரம்பித்து விட்டதனால சூரியன் மறைந்து விட பனிக்கால் கொண்ட பையுள் யாமத்து. பனி கீழே இறங்கக்கூடிய பனிக்கால் கொண்ட, பனி மெதுவாக இறங்கி சூரியன் மறைந்து விட்டதனால பனி கொஞ்சமாக இறங்கி கால் கொள்ளுகிறது. அப்படி அதாவது நிலத்துல அப்படி நிக்குது. பையுள் யாமத்து, பையுள்னா துன்பம், துன்பம் செய்யக்கூடிய அந்த யாமத்தில் நான் பள்ளிதழ் உண்கண் கழுல, என்னுடைய அழகான பல இதழ்களை கொண்ட மலர் போன்ற என்னுடைய மையிட்ட கண்கள் அழ, நான் தனிமையிலே இங்கே அவனுடைய பிரிவை நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவன் என்ன நினைக்கிற மாதிரியே தெரியல. நில்லா பொருட்பினி பிரிந்திசினோரே, நில்லாத என்ன சம்பாதித்தாலும் அது நம்மை விட்டு போய்விட போகிறது. ஆனால் பிரியக்கூடாத உறவாகி என்னை விட்டு பிரிந்தவன் எங்கோ இருக்கிறான், என்னை நினைக்கிறானானே தெரியலையே என்று சொல்லி தலைவி இங்கே அழுவதை போல இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால இது பாலைத்திணை, தலைவியினுடைய பிரிவு துன்பத்தை சொன்னதுனால இது பாலைத்திணல் பாடல். சரி, அடுத்த பாட்டு போலாமா? ரொம்ப சிம்பிளான ஒரு மீனிங் தான். அடுத்த பாடல் ரொம்ப அழகான பாட்டு, முல்லை. விழிக்கட்பேதை பெருங்கண்ணனார். இது அந்த பாடல்ல இருக்கக்கூடிய ஒரு தொடரினாலேயே அவருடைய பெயர் அமைஞ்சிருக்கு. யூஸ்வலா அது குறுந்தொகையில தான் நம்ம அதிகமா அப்படி பார்த்தோம். நற்றிணையில அந்த மாதிரி யாருக்கும் பெயர் கொடுக்கப்படலை. ஏன்னா நிறைய பாடல்கள் ஆசிரியர்கள் இல்லாத பாடல்களை அங்க ஆசிரியர்கள் இல்லாத பாடல்களாவே வச்சிருக்காங்க. அதுல இருக்கிற தொடர்களை எடுத்து பேர் கொடுக்கிற அந்த குறுந்தொகையினுடைய மரபு நற்றிணையில பின்பற்றப்படலை. ஆசிரியர் இல்லை, ஆசிரியர் இல்லைன்னே பல பாடல்கள் நம்ம முன்னாடி நிறைய பாட்டு பார்த்தோம். ஆனா இந்த பாட்டுல விழிக்கட் பேதை பெருங்கண்டனார், இந்த பாடல்ல ஒரு தொடர் வருது, விழிக்கட் பேதை அப்படின்னு. அந்த தொடரையே எடுத்து அவருடைய பெயருக்கு முன்னால அடைமொழியாக வைத்து விட்டார்கள். இங்கே தலைவன் பொருள் வயிர் பிரிந்தவன் மீண்டு வருகிறான். மழைக்காலம் தொடங்கிவிட்டது. மழைக்காலத்துக்கான அத்தனை அறிகுறிகளும் மலர்களிலும் அந்த வனங்களையும் தோன்ற ஆரம்பித்து விட்டது. மலர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அங்கே அவைகள் பூத்து குலுங்குகின்றன. இப்போ அந்த மழை பெய்திருக்கக்கூடிய அந்த கலர் நிலத்தில் அவன் தேரை ஓட்டி கொண்டு வருகிறான். அந்த கலர் நிலத்துல இருக்கக்கூடிய இரளை மான்கள் தங்களுடைய துணையோடு, அப்ப இங்க ஆண்மான் பெண்மானும் அதனுடைய குட்டியும் அவங்களுடைய கூட்டத்தை விட்டு பிரிந்து போய் எங்கேயோ தள்ளி போயிடுது. அப்ப இந்த ஆண்மான் அதை தேடுது. அப்படியே எங்க காணோம் மானையும் அதனுடைய குட்டியையும் காணுமே என்று அது அப்படியே தலையை நீட்டி இப்படி தேடி பார்க்கிறது. அப்படி தேடி பார்க்கக்கூடிய அந்த களநிலத்தின் வழியாக செல்லுகின்ற பாகனி தேரை விரைவாக ஓட்டுவாயாக அப்படின்னு சொல்றான். அப்ப என்னன்னா, வீட்டுல தலைவியும் குழந்தையும் காத்திருக்கிறார்கள். யூஸ்வலா வெறும் மான் மட்டும் சில பாடல்களை பாத்தீங்கன்னா மான்கள் துணையோடு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அப்படின்னு வரும். அப்படி இருந்தா தலைவியோடு சேர்ந்து விரைந்து சென்று மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் என்பதாக நம்ம பொருள் எடுத்துக்கொள்வோம். இங்க பெண்மான் தன்னுடைய குட்டியோடு அந்த துணை அந்த கூட்டத்தை விட்டு பிரிந்து எங்கேயோ தனித்து போய்விட ஆண்மான் தேடுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி அமைக்கிறாரு. அப்போ அவனுக்கு வீட்டுல குழந்தை இருக்கு, தலைவியும் குழந்தையும் காத்திருக்கிறார்கள். அவங்க வேகமா போய் தன்னுடைய எப்படி ஆண்மான் தன்னுடைய இணையை தேடுகிறதோ அது போல நான் போய் என்னுடைய தலைவியும் குழந்தையும் பார்க்கணும், சீக்கிரமா தேரை ஓட்டு அப்படிங்கிறான். முதல்ல வரக்கூடிய 5-6 வரிகள் மழையின் காரணமாக அந்த நிலப்பரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், என்னென்னலாம் பூக்கள் மலர்கிறது அப்படிங்கிறத விவரிக்கிறது. ரொம்ப அழகான ஒரு பாட்டு. இலை இள பிடவம் ஈர்மலர் அரும்ப, புதல் இவர் தளவம் பூங்கொடி அவிழ, பொன் என கொன்றை மலர, மணி என பல்மலர் காயா குறும் சினை கனழ, கார் தொடங்கின்றே காலை வல்விரைந்து செல்க பாக நின் தேரே உவக்கான், கழிப்பெயர் களரில் போகிய மடமான் விழிக்கட்பேதையோடு இரிந்து ஓட, தாமர் நெஞ்சமோடு அகலா ஏடுவூ நின்ற இரலை. இரலை மான் கூட்டம் மழைக்காலம் முடிந்து மழைக்காலம் ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த களத்தில் ஓடி விளையாடி கொண்டிருந்தேன். பச்சை பசேல் இருக்கு, நன்றாக பூக்கள் மலர்ந்து பச்சை பசேல். அதுல ஒரு மான் மட்டும் தன்னுடைய குட்டியோடு தனித்து போய் விடுகிறது. விழிக்கட்பேதையோடு இனநீந்து ஓட, அழகான இந்த மானினுடைய மருண்ட நோக்கு அப்படின்வாங்க. மான் போன்ற கண்கள் அப்படிங்கிறது இந்த ஷேப்புக்கு மட்டும் இல்ல, மானினுடைய பார்வை ஒரு மருண்ட பார்வையாக அங்கும் இங்கும் அலை பாய்வது போல, ஏதாவது பகை வந்து விடுகிறதா என்று அச்சத்தோடு அப்படி பார்ப்பது போன்ற ஒரு பார்வை இருக்கும் மானுக்கு. அதனாலதான் அது மான் போன்ற அழகான விழிகளை உடைய அல்லது பார்வையை உடைய அப்படின்னு சொல்றது. இங்கே பிரிந்து போய் அப்படி தேடக்கூடிய அந்த மானை, பெண்மானை
காமர் நெஞ்சமோடு அகலா, மிகுந்த விருப்பத்தோடு தேடுவோன் என்ற இரலை ஏறே. அதை அந்த தன்னுடைய மானையும் குட்டியையும் இரலை ஆண் ஏறானது தேடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காட்சியை தலைவன் அங்க பாக்குறான். இந்த கலர் நிலத்துல நீ வேகமாக வண்டியை ஓட்டு, ஏனென்றால் மழைக்காலத்துக்குரிய அத்தனை மலர்களும் மலர்ந்து விட்டன. என்னென்னலாம் மலர்ந்திருக்குன்னு முதல்ல சொல்றான். இலை இள பிடவம் ஈர்மலர் அரும்ப. ஏற்கனவே நம்ம பிடவம் முந்தின பாட்டிலையும் பார்த்தோம், போன கிளாஸ்லயும் பார்த்தோம். ஆயர் மகளிருடைய தலையில பூச்சூடிய பெண்கள் கூட்டமாக நிற்பதை போல பிடவம் கொத்து கொத்தாக பூத்திருந்தது அப்படின்னு. இலை இள பிடவம் ஈர்மலர் அரும்ப. இலையே தெரியாததை போல பிடவ மலர்கள் கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கின்றன. புதல் இவர் தளவம் பூங்கொடி அவிழ. புதல்களின் மேல் படர்ந்திருக்கக்கூடிய தளவம் பூங்கொடிகள் இப்பொழுது பூக்களை கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பித்து விட்டன. பொன் என கொன்றை மலர. பொற்காசுகளை சிதறியதை போல கொன்றை மலர்கள் பூக்க ஆரம்பித்து விட்டன. மணி என பல்மலர் காயாம் குறுஞ்சினை கழல. காயாம்பூக்கள் அவற்றினுடைய குறுகிய கிளைகள்ல அழகான மணி போல மலர்ந்து விட்டன. இப்ப இவ்வளவு பூக்களும் பூத்திருக்கக்கூடிய அந்த மழைக்காலம் எவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா? கார் தொடங்கின்றேன். இப்படி இத்தனை பூக்களையும் மலர வைப்பதாக கார்காலம் தொடங்கிவிட்டது. அப்ப இது மலர்வதை போல என்னுடைய தலைவியும் நான் வந்துருவேன் அப்படின்னு மலர்ச்சியோடு இப்ப காத்திருப்பாள் இல்லையா? கார்காலம் வந்துட்டா அவன் வந்துருவான் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு அவள் காத்திருப்பாள். உவக்கான் கழிப்பெயர் களரில் போகிய மடமான். இங்க மழை பெய்து இருக்கக்கூடிய தண்ணீர் ஓடி அந்த களர் நிலத்தில் மடப்பம் பொருந்திய இளமை பொருந்திய தன்னுடைய பெண்மானையும் அதனுடைய குட்டியையும் தேடி மிகுந்த விருப்பத்தோடு தேடா நிற்கின்ற ஆண்மானை பார். அங்க இருக்கு அது ஆண்மான் தேடுகிறது பார். அது போல நானும் என்னுடைய தலைவியையும் குழந்தையும் சென்று காண வேண்டும். விரைந்து உன்னுடைய விரைந்து கூடல விரைந்து மிக வேகமாக உன்னுடைய தேரை செலுத்தி பாகனை என்னை என்னுடைய வீட்டிற்குள் கொண்டு போய் சேர்ப்பாயாக அப்படிங்கிறான். சோ இந்த பாட்டுல ஒரு அழகான தொடர் விழிக்கட்பேதை. அழகான விழி நமக்கு தெரியும், கட்பேதை அழகான பார்வையை உடைய, மருண்ட பார்வையை உடைய அந்த மானும் அதனுடைய குட்டியும், அதை தேடி நிற்கக்கூடிய ஆண்மான். இப்படிப்பட்ட ஒரு காட்சியை கண்ட தலைவன் தானும் மிக விருப்பத்தோடு தலைவியை காண வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு போறான். ரொம்ப அழகான ஒரு மழைக்காலத்துல வளரக்கூடிய இந்த மாதிரி பாடல்கள் நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். முல்லை பாட்டுல கூட ரொம்ப அழகான ஒரு 4-5 வரி வரும். செரியிலை காயா அஞ்சனம் மலர, முறியினர் கொன்றை நன்பொன் கால, கோடர் குவிமுகை அங்கை அவிழ, தோடார் தோன்றி குருதி பூப்ப. இது நம்ம முல்லை பாட்டுல நம்ம படிச்சிருக்கோம். அதனால இந்த பாடல் அந்த தொடரினால பெயர் பெற்ற பாடலாசிரியரால தலைவனுடைய கூற்றாக எழுதப்பட்ட ஒரு பாடல். ரொம்ப அழகா இருக்கு இந்த பாட்டு. முல்லைத்தென்னையில திரும்பி வரக்கூடிய தலைவன் சொல்வதாக அமைந்த பாடல். இதுவும் பொருள் வயிறு பிரிந்த தலைவன் சொல்வதுதான். முந்தின பாட்டுல பொருள் வயிறு பிரிந்த தலைவனை நினைத்து தலைவி வருந்தியது. இங்கு பொருள் வயிறு பிரிந்து திரும்பி வரக்கூடிய தலைவன் மிகுந்த விருப்பத்தோடு தலைவியை காண வேண்டும் என்று வருவது. ரொம்ப அழகான இந்த பாட்டு இப்படி அமைக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்த பாட்டும் இதே மாதிரி பொருள் வயிறு பிரிதல் தான். இங்க பிரிஞ்சு போறானே அவன் அரணுடையவன் இல்லையா? தலைவன் மிகுந்த அரணுடையவன். நம்ம நற்றினில முதல்ல ஒரு பாட்டு பார்த்தோம், நின்ற சொல்லர் நீடுதோர் இனியர் என்றும் என் தோல் பிரிபறியலரே அப்படின்னு தலைவனை பத்தி சொல்லியிருப்பான். அப்ப அவன் அரணுடையவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அறம்னா என்னது? சொல்ல காப்பாத்தணும், அதான் நின்ற சொல்லர். இவன் என்ன சொன்னான்? உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொன்னான். பிரிஞ்சு போனாலும் சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் இவ்வளவு நாள் ஆச்சு அவன் வரல. அப்போ அறம் பெரிதா பொருள் பெரிதா அப்படின்னு பார்த்தோம்னா பொருள் தான் பெரியது போல இருக்கு, அறத்தை விட பொருள் தான் பெருசு போல இருக்கு. அதனாலதான் தான் சொன்ன சொல்லில் நிற்கக்கூடிய அந்த அறத்தை கைவிட்டு அவன் பொருளை தேடுவதற்காக இவ்வளவு தூரம் போயிருக்கிறான். திரும்ப வரவும் இல்லை. சொன்ன காலமெல்லாம் கடந்து போயும் அவன் வரவில்லை. இது என்ன அறம் அப்படின்னு சொல்லி தலைவி இங்க கேட்கிறான். இங்க இந்த பாட்டுல வரக்கூடிய காலம் நம்ம முதல் பாட்டுல பார்த்தது வாடை காற்று வந்துருச்சு, மழை முடிஞ்சு வாடை காற்று முன்பனி காலம் வந்தாச்சு. 2வது பாட்டுல மழைக்காலம் தொடங்கி விட்டது, தலைவன் வரான். இங்க வேநீர் காலம் வந்து விட்டது, இளவேனில் வந்து விட்டது, மாமரங்கள் பூக்க ஆரம்பித்து விட்டன. ஆற்றங்கரையோரமாக இருக்கக்கூடிய மாந்தோப்புகளில் மாம்பூக்கள் மலர்ந்து மாவடுக்கள் தோன்றிய அந்த மாந்தோப்புல குயில்கள் நின்று கூவி கொண்டிருக்கின்றன. அந்த குயில்களுடைய குயில் கத்துவது எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது அன்பு கொண்டவர்களே, இந்த மாதிரி பொருளை நில்லாது ஓடக்கூடிய பொருளை நினைத்து அன்பை கைவிட்டு சென்று விடாதீர்கள், உங்கள் காதலியோடு மகிழ்ந்திருங்கள் என்று சொல்வதை போல குயில்கள் கூவுகின்றனவா.
குயில் கூவுறது சாதாரணமா கூவுது, அவ்வளவுதான். அது தன்னுடைய இணையோடு கூவுகிறது. ஏன்னா வெயில் காலம் வரும்பொழுது அதனுடைய மீட்டிங் பீரியட்னால அது வந்து கூவுது. ஆனால் இங்க வந்து அந்த குயில் கூவுவது இப்படி கேக்குதான் அவளுக்கு. இந்த மாதிரி விட்டுட்டு எல்லாம் போயிடாதீங்க. கவரு போன்ற வாழ்க்கை, அதாவது பகடைக்காய் ஆடும் போது எப்படி மாறி மாறி அதனுடைய எண்கள் விழுமோ அது போல இந்த வாழ்க்கை ஒரு நாள் இருப்பது போல அடுத்த நாள் இருக்காது, மாறிடும். அப்படிப்பட்ட நில்லாத வாழ்க்கையில அன்போடு கூட இருப்ப அன்போடு இருப்பவர்களை பிரியாமல் இருப்பதுதான் உண்மையான அறம். அதனால அவர்களை பிரியாதீர்கள் என்று சொல்வதை போல குயில்கள் கூவுகின்றன. ஆனால் என்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று அறம் பேசியவன் இப்பொழுது வரவில்லை. அப்போ பொருள் தான் பெருசு போல இருக்கு அறத்தை விட அப்படின்னு சொல்லி தலைவிங்க வருத்தப்படுறான். அதான் இந்த பாடல் ரொம்ப அழகான பாட்டு. தேம்படு சிலம்பில் தெள் அறல் தழிய துருகல் அயல தூமணல் அடைக்கரை பலங்கு சினை பொதுளிய நறுவடி மாவத்து பொதும்புதோறு அல்கும் பூங்கண் இருங்குயில் கவறு பெயர்ந்தன்ன நில்லா வாழ்க்கை இட்டு அகரல் ஓம்புமின் அறிவுடையீர் என கையறத் துறப்போர் கழறுவ போல மெய்யுற இருந்து மேவல நுவல இன்னாது ஆகிய காலை பொருள்வயிர் பிரியல் ஆடவர்க்கு இயல்பெனின் அரிது மன்றம்ம அறத்தினும் பொருளே. அறத்தை விட பொருள்தான் அரிது போல் இருக்கிறது. அறம்தான் அரிதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அரிது அப்படின்னா இங்க வந்து அருமையானது, முக்கியமானது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அறத்தை விட பொருள்தான் முக்கியமானது போல் இருக்குது. அதனால்தான் பிரிந்து போனவன் வரேன் என்று சொல்லிவிட்டு போன நாட்கள் எல்லாம் கடந்தும் இன்னும் வரவில்லை. பொருள் வயிறு பிரிதலிலேயே கவனத்தோடு இருக்கிறான். இங்க என்ன பண்ணுது? தேன்படு செல்வில் தேன் தேன் உகுக்கின்ற அப்படின்னா மலர்கள் மலர்ந்திருக்கக்கூடிய அந்த சிலம்பு, இந்த மலையடி சாரல்ல தெள் அரல் தழிய நன்றாக தண்ணீர் ஓடி அங்கே மணற்பாங்காக, அது அரல்னா நமக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே பல பாடல்களை பார்த்திருக்கோம். அப்படி இடைவிட்டு தண்ணீர் ஓடிய அந்த இது வந்து அரல் அப்படின்னு சொல்றது. துருகல் அயல தூமணல் அடைக்கரை. அந்த இந்த காட்சியை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஒரு மலைப்பாங்கான இடம், தண்ணீர் ஓடி, தண்ணீர் ஆறு ஓடுகிறது. அந்த ஆறுக்கு பக்கத்துல குறுகிய அந்த துருகல் அப்படின்னா பாறைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஓரத்துல மாந்தோப்பு இருக்கிறது. தண்ணீர் வளம் நிறைந்த இடம், அதனால மாந்தோப்பு. அலங்கு சினை பொதுளிய நறுவடி மாவத்து, அதனுடைய கிளைகள் எல்லாம் இப்பொழுது பூவும் காயுமாக அழகுற விளங்குகின்றன. இந்த மாந்தோப்புல இப்ப நன்றாக பூக்கள் விட்டு வடுக்களும் தோன்ற ஆரம்பித்து விட்டது. அவ்வளவு அழகாக அதனுடைய சினை வந்து அவ்வளவு அழகா இருக்கு. கிளைகள்லாம் பூக்களோடும் காய்களோடும் அவ்வளவு அழகா இருக்கு. அப்ப அந்த மாந்தோப்புல இருந்து கொண்டு பொதும்பு தோறு அல்வும் பூங்கண் இருங்குயில். பொதும்புனா சோலை, சோலை போல இருக்கக்கூடிய மரங்கள் செழித்து வளர்ந்திருக்கக்கூடிய அந்த சோலைகள் இருக்கக்கூடிய அழகான கரிய கண்களை உடைய இருங்குயில், கரிய குயிலானது அங்கிருந்து கூவிக்கொண்டிருக்கிறது. அது சாதாரணமா தான் போகுது. ஆனால் அது என்ன சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்றது. என்ன அப்படின்னா, கவரு பெயர்த்தன்ன நில்லா வாழ்க்கை. கவருன்னா சூதாட்ட கருவி. இந்த பகடக்காய் இப்படி போட்டா ஒரு நம்பர் வரும், அடுத்தது திருப்பி எடுத்தா வேற வேற எண் விழும், மாறி மாறி விழும். இப்ப வாழ்க்கையும் அப்படிதான். காலையில இருக்க மாதிரி மாலையில இருக்காது, மாலையில இருக்க மாதிரி காலையில இருக்காது, மாறி மாறி அப்படி விழும். கவரி பெயர்ந்தன்ன நில்லா வாழ்க்கை இட்டு அகரல் ஓம்புமின் அறிவுடையின். இப்படி மாறி மாறி இருக்கக்கூடிய வாழ்க்கையில அன்புடையவர்களை பிரியாதீர்கள் என்று சொல்லி கூவுவதை போல குயில் இப்பொழுது கூவிக்கொண்டிருக்கிறது. கையற துறப்போர் கழறுவ போல. கழறுதல் அப்படின்னா இடித்து கூறுவது, செய்யாதீங்க, இப்படி செய்யாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு இடித்துரைப்பதை போல குயில் கூவிக்கொண்டிருக்கிறது. ஆனால் மெய்யுறை இருந்து மேவர நுவல இன்னாதாகிய காலை. இப்படி அவனுடைய பிரிவு இனிமையில்லாத தன்மையை தோற்றுவிக்கக்கூடிய இந்த காலையில அவன் வந்து பொருளை விட அறத்தை விட பொருள்தான் பெரிது என்று அவன் பிரிந்து போயிருக்கிறான். அறம் என்றால் என்ன? என்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொன்னவன் அந்த வார்த்தையில் நிற்க வேண்டும் அல்லவா? அதுதானே அறம். ஆனால் அந்த அறத்தை விட பொருள்தான் பெரியது போல் இருக்கிறது. பிரியல் ஆடவர்க்கு இயல்பெனின். இப்படி பிரிந்து போடுவதுதான் ஆடவனுக்கு இயல்பு என்றால், அப்போ பொருளை விட அறத்தை விட பொருள்தான் பெரியது போல் இருக்கிறது. இது தெரியாம நாம தான் வீணா வருத்தப்பட்டு இருக்கோம். அவனுக்கு அந்த வருத்தம் எல்லாம் ஒண்ணுமே இல்லையே என்று சொல்லி தலைவி இங்கே கவலைப்படுகிறாள். நிறைய பாட்டு நம்ம ஏற்கனவே வந்து சிலப்பதிகாரத்துல கூட பார்த்திருக்கோம். இளவேணில் கால் வந்த உடனே குயில் எப்படி கூவி, யாரையும் பிரியாதீங்க, நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துருங்க, காதலர்கள் பிரிந்தவர்கள் ஒன்றாக சேர்ந்திருங்கள் என்று கூவதை போல கூவியது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அதே மாதிரி பாரதியினுடைய குயில் பாட்டுல இதே மாதிரியான ஒரு மாமரம் மேலே இந்த பாட்டுல அங்க பாரதி படிச்சிருப்பாரா இருக்கும். அந்த இதுல வந்து குயில் பாட்டுல பாத்தீங்கன்னா இதே மாதிரி மாமர சோலையில தான் குயில் நின்று கூவும். காதல் 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 போயின் சாதல் 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 அப்படிங்கிற மாதிரி அந்த வரிகள் எல்லாம் குயில் சொல்வது போலதான் பாரதி அமைச்சிருப்பார். கிட்டத்தட்ட இந்த பாட்டை படிக்கும் போது
குயில் பாட்டுல பாரதி எழுதின அதே வரிதான் நினைவுக்கு வருது. இப்ப இங்க குயில் குயில் தன் இணையோடு இருந்து அழகுற மகிழ்ந்து போகிறது. ஆனால் அது இப்படி பிரியாதீர்கள் என்று சொல்வதை போல தலைவிக்கு தோன்றுகிறது. ஏன்னா இப்ப அவதான் அதுதான் நினைச்சிட்டு இருக்கா. அதனால பார்ப்பதெல்லாம் அவளுக்கு ஒரு செய்தியை சொல்வதை போல அது இருக்கிறது. அதனால பிரியாதீர்கள் என்று குயில்கள் கூவக்கூடிய இந்த இளவேனி காலத்தில் அறம் என்று சொல்லிவிட்டு உன்னை பிரிய மாட்டேன் என்று அறம் பேசியவன் இப்பொழுது பொருள்தான் பிரதானம் என்று என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். இந்த துன்பத்தை நான் எப்படி தாங்கிக் கொள்வது அப்படின்னு சொல்லி தலையை வருந்துறான். அதான் இந்த பாடல். ரொம்ப அழகான பாட்டு. காமக்கனி பசலையார் இந்த பாட்டை எழுதினவரு. இந்த பாட்டு அந்த ஆசிரியர் பேரே அவ்வளவு அழகா இருக்கு. தேம்படு சிலம்பில் தெள்ளறல் தழிய குறுகல் அயல தூமணல் அடைக்கரை அலங்கு சினை பொதுளிய நறுபடி மாவத்து பொதும்பு தோறு அல்கும் பூங்கண்ணீரும் குயில் கவறு பெயர்ந்தன்னு நில்லா வாழ்க்கை இட்டு அகரல் ஓம்புமின் அறிவுடையீர் என கையறத் துறப்போர் கழறுவ போல மெய்யுற இருந்து மேவலர் நுவல இன்னாதாகிய காலை பொருள்வயிர் பிரியல் ஆடவர்க்கு இயல்பெனின் அரிதுமன்றம்ம அறத்தினும் பொருளே. அது கேள்வியா கேட்கிறாவ. அரிதுமன்றம்ம பரத்தினும் பொருளே அப்படின்னு சொல்றாவ. சரி, பிரிவுடை மெறிந்த தலைமகள் சொல்லியது இந்த பாட்டோட இருக்கட்டும். 244 பாட்டு அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.